நீதிமொழிகள் 8வது அதிகாரம் 34வது வசனம் இப்படியாக சொல்கிறது, என் வாசற்படியில் நித்தம் விழித்திருந்து என் கதவு நிலை அருகே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான். நம்ம வாழ்ந்துட்டு வர இந்த நாட்கள் கடைசி நாட்கள். இந்த நாட்கள் நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னா அவருடைய சமூகத்தில் எப்போவும் நம்ம விழித்திருக்கணும். ஏன் நம்ம விழித்திருக்கணும் அப்படின்னா ஏசப்போடைய வருகை அது சீக்கிரமாக இருக்குது. அந்த வருகையில் நம்ம காணப்படணும் அப்படின்னா நம்மக்கிட்ட ஒரு கீழ்ப்படுதல் இருக்கணும். ஏசப்பா சொல்கிறத நம்ம கேட்கணும். இந்த வசனத்தில் பார்க்கும்போது இன்னும் ஏசப்பா சொல்கிறாங்க, என் கதவு நிலை அருகே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான் அப்படின்ட்டு. இந்த பரலோக ராஜ்யத்துக்கு போகிற பாக்கியத்தை யார் பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னா ஆண்டவர் சொல்கிறத கேட்டு கீழ்ப்படுகிறவங்களுக்கு தான். ஏசப்பா என்ன சொன்னாலும் நம்ம கேட்டு அதன்படி செய்கிறதுக்கு நம்மளை எப்போவுமே தயாராக வச்சுருக்கணும். நம்ம அவருடைய வருகைக்கும் நம்ம தயாராக இருக்கணும். ஒவ்வொரு நாளும் அவருடைய சமூகத்தில் காத்திருந்து அவர் சொல்கிறதுக்கு நம்ம செவி கொடுத்து நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்தும் போது தான் நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை காண முடியும். அது மட்டும் இல்லை, பரலோகராஜ்யத்துக்கு போகிற பாக்கியத்தையும் நம்மளால் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த கடைசி காலத்தில் அவருடைய சமூகத்தில் இருந்து ஏசப்பாவுக்கு செவி கொடுத்து வாழ நம்மளை அர்ப்பணிப்போம். அப்படி அர்ப்பணிக்கும் போது ஏசப்பா நம்மளை ஆசீர்வதிப்பாங்க. விசுவாசிங்க, அற்புதங்கள் எதிர்பாருங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமேன்.